வணக்கம் சாய். வணக்கம் சார். ஒரு திரைப்படம் எவ்வளவு நீளம் இருக்கணும்? அதாவது நம்ம டிஜிட்டல் வராத காலத்துல பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் ரீல் தான் இருந்தது. 14 ரீல் அப்படின்றது ஒரு சரியான அளவு இருக்கும் அப்படின்றது முன்னாடி இருந்தது. இப்ப டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால, நெறைய காட்சிகளையும் வந்து இயக்குனர்கள் வந்து இது வச்சுக்கலாம், அது வச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது காலப்போக்குல வந்து மாறிக்கிட்டே இருக்கு. மக்களுக்கு வந்து தொய்வு இருக்காத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்ப டைட்டானிக்லாம் பார்த்தீங்கன்னா 3 1/2 மணி நேரம் படம். அவதார் எல்லாமே 3 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இப்ப துரந்தர் வந்த படம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் அப்படின்றாங்க. இப்ப இதுல வந்து தொய்வான காட்சிகள் இருக்கா? இல்லையா? அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள கவர்ற மாதிரி அவங்களையும் அழைச்சிட்டு அந்த கதை உலகத்துக்குள்ள போற மாரி இருக்கிறதுனால, அவ்வளவு கால நேரம் வந்து அது சரியா தான் இருக்கு. ஆனா ரொம்ப கால நேரமும் நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் இருக்கிறது வந்து ஒரு சரியான அளவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு பார்வையாளர் வந்து பயணம் செஞ்சு ஒரு திரைப்படத்த வந்து பார்க்க வராரு. அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அவர் எடுத்துக்கிறாரு. திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் அவர் பயணம் பட்டு தான் வீட்டுக்கு போறாரு. ஓகே. ஒரு 4, 5 மணி நேரம் மொத்தமா ஆகுறதுனால, ஒரு 2லேருந்து ஒரு 2 1/4 மணி நேரம் ஒரு திரைப்படம் இருந்ததுன்னா, ஓகே. பார்வையாளர்கள வந்து அது கவரும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே. நன்றி சார். நன்றி.